நர்ஸ், உள்ள எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சாருமதி எப்படி இருக்காங்க? அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. தேங்க்யூ. ஐயோ, திருமாறன் கிட்ட சொல்லணுமே. ச்சே, அவசரத்துல செல்போன் எடுத்துட்டு வர மறந்துட்டனே. இப்போ எப்படி சொல்றது? அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரா? இன்னும் இல்ல சிஸ்டர், இப்போ வந்துருவாங்க. வீட்ல வேற யாரும் வரலையா? அத்தை கூட வந்தாங்க. இப்பதான் எங்கேயும் வெளியே போனாங்க. சரி, நீங்க உள்ள வாங்க. இங்கே வெயிட் பண்ணுங்க, குழந்தைய தூக்கிட்டு வர. சரி. இந்த ஆதிரா எங்க போனா? ஹாய். தூக்கிக்கலாமா? சரி, கொடுங்க. சரி, நீங்க வெளியில இருங்க, நாங்க அப்புறமா கூப்பிடுறோம். சரி. வெளியே இருங்க, வரக்கூடாது. ஏய், என்னாச்சு? நீயே உள்ள போன? சாருமதியை பாத்தியா? ஐயோ, எப்படி இருக்கா? கொஞ்சம் பொறுமை. உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கா அத்தை. கங்க்ராட்ஸ். பேத்தியா? பேத்தி பிறந்திருக்காளா? ரொம்ப சந்தோஷம். இரு, நான் பாத்துட்டு வரேன். ஐயோ அத்தை, இருங்க. உள்ள போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நர்ஸ் கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. ஆமா, நீங்க எங்க போனீங்க? அம்மாக்கு விஷயத்தை போன் பண்ணி சொல்லான்னு போனேன். நீ யார தேடுற? அது அகில நீங்க உட்கார்ந்திருந்தானே. அவன் இல்ல, அவன் அப்பவே போயிட்டான். சிஸ்டர், நான் சாருமதியோட மாமியார். குழந்தை பார்க்கலாமா? இல்லம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் கூப்பிடுவாங்க. திருமாரா, கை கொடுங்க. கங்க்ராட்ஸ், உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. பொண்ணா? மா, தேங்க் யூ ஆதிரா. சாருமதி எப்படி இருக்கா? நான் அவளை பார்க்கலாமா? மா, சாருமதி பாத்தீங்களா? சாருமதி எப்படிமா இருக்கா? நான் இன்னும் பார்க்கலடா. இதோ இந்த ஆதிரா மட்டும் தான் பார்த்துட்டு வந்திருக்கா. மா, உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்காமா? ஆமா திருமாரா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மா, நான் சாருமதியை பார்க்கணும்மா. நர்ஸ், நான் சாருமதியோட ஹஸ்பண்ட். சாருமதியை பார்க்கலாமா? இல்ல சார், கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்க சார். நர்ஸ், சாருமதி இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க சார்.
அகல்யா, ஆதிரா, அம்மா அம்மா வாமா. சாருமதிக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்கா? இல்ல ஒன்னும் பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. இல்ல நல்லதா இருக்கா. யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் நல்ல விஷயம்தான். அம்மா, அப்பா, உங்களுக்கு கொள்ளு பேத்தி பிறந்திருக்கா. ரொம்ப சந்தோஷமா. அப்பா முருகா. அகல்யா, சாருமதி எப்படிமா இருக்கா? உள்ள மயக்கத்துல தான்ப்பா இருக்கா. நானே இன்னும் பாக்கல. இதோ இந்த ஆதிரா தான் பாத்துட்டு வந்திருக்கா. அதுல குழந்தை நீ பாத்தியா? நல்லா இருக்கா தாத்தா, அப்படியே இப்ப பூத்த ரோஜா பூ மாதிரி இருக்கா. ஆமா, என்னாச்சு? எங்களுக்கெல்லாம் போன் பண்ணாம திடீர்னு கொண்டு வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கீங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு? இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. ஏன் அகல்யா நீ அப்பவே எங்களுக்கு போன் பண்ணல? அந்த நேரத்துல சாருமதியை கொண்டு வந்து அட்மிட் பண்ணுங்கிறது தான் மைண்ட்ல இருந்துச்சு பாட்டி. அத்தையாவது போன் எடுத்துட்டு வந்தாங்க, ஆனா நான் அதை கூட கொண்டு வரல. அப்போ இருந்த நிலைமையில வேற எதுவுமே எனக்கு தோணல. சாருமதிக்கு வலி வந்ததா எனக்கு ஒரே பதட்டமா இருந்துச்சு. புரியுது ஆதிரா, பரவாயில்ல விடு. ஆதிரா பொறுப்பாவும் அறிவாவும் நல்ல காரியம் பண்ணி சாருமதியை கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சாரதா. நாம வீட்டுல இல்லைனாலும் சாருமதியை சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு ஆதிரா தான் காரணம். என் பேத்தியை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சாரதா. சாருமதியோட குழந்தை கூட நாளைக்கு உன்ன மாதிரி தான் ஆதிரா வளரணும். தைரியமா, அறிவா, ஒரு அவசரத்துல எப்படி நடந்துக்கணும்னு நீதான் அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். அம்மா, இன்னைக்குதான் உங்களுக்கு கொள்ளு பேத்தியே பிறந்திருக்கா. இன்னும் நீங்க குழந்தையவே பார்க்கல. அதுக்குள்ள சாருமதியோட குழந்தைக்கு என்ன பாடம் எடுக்கணும்னு நீங்க இவளுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? இந்தாங்க உங்க பொண்ணு. பாட்டி அம்மா,
சாருமதி எப்படி இருக்காங்க? அவங்க இன்னும் மயக்கமா தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் அவங்க ரூமுக்கு போனதும் வந்து பாருங்க. டாக்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. சரிங்க மேடம். அம்மா, இந்தாங்க. ஓ என்ன என் பேத்தி. என்ன செல்லும்? ஓ ஓ பாத்தீங்களா? கண்ணே பட்டுடும். ஓ இந்தா. என் பேத்தி என்ன மாதிரியே இருக்கா. மேடம் போதும் கொடுங்க. பாத்து பாத்து மெதுவா இருங்க. சரி திருமாரா, சாருமதி வீட்ல சொல்லிட்டியா? இன்னும் யாரும் வரல, போனும் பண்ணல. அவங்க வீட்ல எல்லாரும் வெளியூர் போயிருக்காங்கம்மா. வெளியூர் போயிருக்காங்களா? பொண்ணுக்கு டெலிவரி டைம்ல என்ன வெளியூரு? மா, சாருமதியோட தாத்தா காசிக்கு போகணும்னு சொன்னாங்களாமா. சாருமதி டெலிவரிக்கு இன்னும் 25 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள போயிட்டு வந்துடலான்னு கிளம்பிருக்காங்கம்மா. நம்ம வீட்ல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல இருந்து கொஞ்சம் கூட பொண்ணு மேல அக்கறையே கிடையாது. அம்மா, நாம நல்லா பாத்துக்கிறோங்கிறதுக்காக அப்படியே விட்டுறதா? அவங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவங்க சரியா செய்யணுமா இல்லையா? பொண்ணுக்கு 9 மாசம் ஆகி டெலிவரி டைம்ல ஊருக்கு போவாங்களா? பொறுப்பு இல்லாத மனுஷங்களா இருக்காங்க. முறைப்படி பார்த்தா வளகாப்பு முடிஞ்ச கையோட கூட்டிட்டு போயிருக்கணும். எல்லா அம்மாவும் நீயும் பண்ணதுதான். இங்கே வச்சு பாத்துக்கலான்னு சொல்லி இப்ப அவங்க வீட்ல எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டுறாங்க. என்னம்மா? இங்க பாரு அகல்யா, பேத்தி பிறந்திருக்கா, அத நினைச்சு சந்தோஷமா இரு. இந்த நேரத்துல எதுக்கு சம்பந்தி வீட்டுக்காரங்களை திட்டிட்டு இருக்க? சாருமதி டெலிவரிக்கு இன்னும் நாள் இருந்துச்சுல்ல, அதனால அவங்க போயிட்டு வரலான்னு நினைச்சிருப்பாங்க. குழந்தை இப்பவே பிறக்குன்னு தெரிஞ்சு யாராவது வேணும்னே போவாங்களா? தப்பா நினைக்காத. நீங்க இப்படிதாம்மா எல்லா விஷயத்திலயும் நீங்க என் வாயை அடைக்கிறீங்களே தவிர நிலைமைய புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் அவங்க கூட இருந்து பார்க்க வேணாமா? நம்மளே பார்க்க முடியுமா? யாரு பார்த்தா என்ன அகல்யா? உனக்கு ஒரு மக இருந்தா நீ பாத்துக்க மாட்டியா சொல்லு? சாருமதியே உன் பொண்ணா நினைச்சு பாத்துக்கோ. உன் மருமக, உன் பேத்தி, உன் குடும்பம் தானே அகல்யா. சாருமதி வீட்டுல இருக்கிறவங்க இப்ப எதிர்பார்க்க முடியாது. அதனால சாருமதி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நீ தான் பாக்கணும். என்னால முடியாதுமா. என்னால முழு நேரமும் தங்கி இருந்து குழந்தையும் சாருமதியும் பாத்துக்க முடியாது. திருமாரா, நீ அவங்க அப்பா அம்மாவை வர சொல்லு. மா, உங்க உடனே எல்லாம் வர முடியாதுமா. அவங்க ஏற்கனவே டிக்கெட்லாம் புக் பண்ணி தான் போயிருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரிலாம் கிளம்பி வர முடியாது. அவங்க வரத்துக்கு 1 வாரம் ஆகுமா? பாட்டி, அத்தையை ஏன் தொந்தரவு பண்றீங்க? நான் சாருமதி கூட இருந்து சாருமதியே குழந்தையும் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன தெரியும் ஆதிரா? உன்னால எல்லாம் பாத்துக்க முடியாது. நீ பேசாம இரு. அதெல்லாம் தெரியுமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் சாருமதியை நல்லா பாத்துப்பேன். அதிரா, வீட்ல காஃபி குடுக்கறது, டீ குடுக்கறது, சாப்பாடு குடுக்கறது அந்த மாதிரி வேலை இல்லம்மா இது. குழந்தையும் குழந்தைய பெத்தவங்களும் பாத்துக்கிறது மிகப்பெரிய வேலை. அது அனுபவம் இருக்கிறவங்கனால மட்டும்தான் செய்ய முடியுமா?
நீ முதல்ல கிளம்பி எங்க கூட வீட்டுக்கு வா. அகல்யா இங்க இருந்து பாத்துப்பா. தாத்தா தாத்தா ப்ளீஸ் தாத்தா, நானே பாத்துக்கிறேன். நான் நல்லா பாத்துப்பேன். அது போக எங்கிட்ட நர்ஸ் டாக்டர்லாம் இருக்காங்களே, உங்கள யாராவது அப்பப்ப வந்து பாத்துட்டு போங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கீங்களா? சாருமதியை நான் கூட இருந்து பாத்துக்கிறேன். நான் வரும்போதே ஆபீஸ்ல லீவ் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சாருமதிக்கு குழந்தை பிறந்தா 2-3 மாசத்துக்கு லீவ் போட்டுட்டு அவ கூட இருந்து அவளை பாத்துக்கணும்னு ஏற்கனவே நான் முடிவு பண்ணிருந்தேன். அதனால இங்க யாரும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். டேய், நீ எப்பரா பாத்துக்குவ? இதெல்லாம் பொம்பளைங்க செய்யற வேலைடா. அம்மா, அது என் வைஃப், அது என் குழந்தை. என் குழந்தையை நான் பாத்துக்காம வேற யார் பாத்துப்பா? இதுல நம்ம பொம்பளை வேலை ஆம்பளை வேலைன்னு சொல்றீங்க. அப்போ ஆம்பளைங்களுக்கு குழந்தைய பாத்துக்க உரிமை இல்லையா? உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. திருமாறன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். யா ஷூர் டாக்டர், நான் பேசிட்டு வந்துடுறேன். டாக்டர் சொல்லுங்க. சாருமதி இன்னும் மயக்கமா தான் இருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட்டோ இல்ல நாளைக்கு காலையில தான் சாருமதியை பார்க்க முடியும். என்ன டாக்டர், ஏதாவது கிரிட்டிக்கலா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாருமதி ரொம்ப டென்ஷனா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பிபி அதிகமாகி பெயின் வந்திருக்கு. அதனால நாங்க ஐசியூல தான் வச்சிருக்கோம். பெருசா பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனாலும் அவங்க மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும்னு சொல்றேன். நத்திங் டு வரி. டாக்டர், குழந்தை 100% ஓகே, நல்லபடியா பிறந்திருக்கு. அப்புறம் நீங்க இவ்ளோ பேர் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. வீட்டுக்கு போலாம். சாருமதி கூட நைட் யாரும் ஸ்டே பண்ண முடியாது. இருந்தாலும் வெளியில தான் உட்காரணும். யாராவது ஒருத்தர் இருந்தா போதும். ஓகே டாக்டர். ஓகே. சரி, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. சாருமதி மயக்கமா இருக்காளா? நாளைக்கு காலையில தான் அவளை பார்க்க முடியுமா? அப்புறம் டாக்டர் இங்க யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஏற்கனவே சாயந்தரம் ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு காலையில பார்க்கலாம். நான் இங்க இருக்கேனே, ப்ளீஸ். வேண்டாம் அதிரா, நீ கல்யாண பொண்ணு, நீ வா வீட்டுக்கு போலாம். மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா, ப்ளீஸ்மா. ஏய், அம்மா, ஆதிரா இருந்துட்டு வரட்டுமே. சரி, அவ சொன்னா கேட்கவா போற? இருந்துட்டு வரட்டும், ஜாக்கிரதையா பாத்துக்க. இந்த ஆதிரா ஏன் இப்படி அதிக பிரசங்கத்தனமா பண்றா? இவளை வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டா எங்க அம்மா என்ன இங்க இருக்க சொல்லிருவாங்க. சரிப்பா, கிளம்பு. பாத்துக்க. வாங்க போலாம். சரி சரிம்மா. பாத்துக்கோ. சரிங்க தாத்தா. வரேன்டா. சரிங்க தாத்தா. அதிரா, இந்தா. திருமறை, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன குழந்தை மாதிரி இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க? சாருமதிக்கு ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்க. அவ மயக்கத்துல இருக்கா, அவ்வளவுதான். நாளைக்கு காலையில அவளை பார்க்கலாம் டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. ஆமாமா, உண்மைதான். ஆனா சாருமதிக்கு பெயின் வரும்போது நான் கூட இல்லைல்ல. நான் இருந்திருந்தா அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் துணையாவும் இருந்திருக்கும். அந்த நேரத்துல இல்லாம போயிட்டனே. அதனால என்ன? சாருமதிக்கு இப்ப டெலிவரி ஆக போது நம்ம யாருக்காவது தெரியுமா? டாக்டர் சொன்ன டேட்டுக்கு இன்னும் 20 நாள் இருந்துச்சுல்ல.
உங்க மேல எந்த தப்பும் இல்ல. அதான் நாங்க இத்தனை பேர் இருந்தோமே, கவலைப்படாதீங்க. அதில்ல ஆதிரா, சாருமதி அந்த நேரத்துல என்ன தேடி இருப்பா. அவ கண்டிப்பா முதல்ல எனக்கு தான் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிருப்பா. சரி சரி, ஒண்ணும் இல்ல. திருமாறனுக்கு கால் பண்ணு. பரவாயில்ல திருமாறன், விடுங்க. அதுக்காக வருத்தப்படாதீங்க. இப்ப குழந்தை பிறந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிங்க. ஆமா ஆதிரா, நீ சொல்றதும் சரிதான். குழந்தை நல்லபடியா பிறந்திருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஆனா நாளைக்கு சாருமதி கண் முழிச்சதும் வலி வந்தப்போ அவ கூட இல்லாததுக்கு அவகிட்ட நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்பேன்.